ஹலோ வாங்க ஆப்பம் செய்யலாம் எப்படின்ட்டு பார்க்கலாம். அரிசியை நல்லா நனைய வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா ஊற வச்சுருக்கோம். அரிசி அளவு சோறு எடுத்து வச்சுக்கிடணும். பழைய சாதமாக இருந்தாலும் சரி, புது சோறாக இருந்தாலும் சரி, 2 எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் பாருங்கள் அவல் இருக்குது, அது நல்ல ஒரு குத்து அளவு ஊற போட்டால் நல்லா இவ்வளோ காணம் வந்துடும். நம்மளுக்கு ஒரு கை, நம்ம ஒரு கைப்பிடி அளவு அவல். இது 4யும் நல்லா ஊற வச்சு எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோமா. அப்புறமா நல்லா மிக்சிலேயே இதை அரைச்சிக்கலாம் பாருங்கள். அப்புறமா நல்ல வெந்தயம் அந்த நம்ம கலந்து எடுத்து வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கிடணும். அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த நல்லா அரையுது பாருங்கள், அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த பாருங்கள், நல்லா மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி இந்த பக்கத்தில் அரைச்சி நல்லா ஊற்றி வச்சுக்கிடணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலுமே பரவாயில்ல. நல்லா மூடி உப்பு போட்டு, அப்புறமா கொஞ்சோண்டு சின்ன சால்ட்டு, அப்புறம் சின்னதாக கொஞ்சம் சீனியும் போட்டு நல்லா அப்படியே போட்டுவிட்டு நல்லா மூடி வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நல்லா ஒரு தட்டு போட்டு அந்த சோடாப்பையும் போட்டு நல்லா அப்படியே வச்சாலும் பரவாயில்ல, அப்படியே மூடி வச்சிடணும். நல்லா 1 நைட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் இப்படி நீங்கள் அரைச்சி நல்லா பக்குவமாக மூடி வச்சுக்கோங்க. அந்த பாருங்கள் எப்படி பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். மாவை பார்க்கையிலே தெரியுதா எவ்வளோ கட்டியாக பொசு பொசுன்னு பொங்கி போய் அப்படி இருக்குமா. அப்படியே கொஞ்சம் காணதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஓரளவு வாட்டுற அளவு தாராளமாக நம்ம தோசைக்கல்லையே ஆப்பம் ஊற்றலாம். நல்லா ஈஸியாக வரும் உங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பச்சட்டி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல பொசு பொசுன்னு பொங்கி பஞ்சு போல் வரும் பாருங்கள். நான் இப்போ தோசை எடுத்து காட்டுற மாதிரியே உங்களுக்கு ஆப்பத்தை காட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். நல்லா தேங்காய் சட்னி வச்சு நல்லா இஷ்டமாக அழகாக சாப்பிட்லாம். தேங்காய் பால் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள்.